हरि ओम गुरुवे शरणम्। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 2, पेज नंबर 274। दयालुं गुरुं ब्रह्मनिष्ठं प्रशान्तं समाराध्य भक्त्या विचार्य स्वरूपम् यदाप्नोति तत्त्वं निदित्यास्य विद्वान् परं ब्रह्म नित्यं तदेवाहमस्मि। ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியுடைய ஸ்டேஜஸை நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நாம் 2 விதமான சாதனாவை பண்ணி அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கர்மயோகம் அண்ட் உபாசனா யோகம். இது 2 பண்ணுறது மூலமாக நமக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். 4 குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் எந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஆளுக்கு ஒன்று சொல்லலாம். 4 இருக்குல்ல. முமுக்ஷுத்வம். பாக்கி 3 இருந்து முமுக்ஷுத்வம் இல்லைன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுறது இல்லை. அதனால் மோக்ஷம் அடையணும் அப்படிங்கிற ஆசையும் ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. அதுவும் இந்த ஸ்கிரிப்சர்ஸை ஒரு டீச்சருக்கு கீழே போய் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆசை அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக மற்ற குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டாமான்னு கேட்காதீங்கோ. மற்ற குவாலிஃபிகேஷனும் இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் மற்ற குவாலிஃபிகேஷன் இருந்து இது இல்லை அப்படின்னு சொன்னால் பர்பஸ் சர்வ் ஆகாது. அதனால தான் பிரம்மசூத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன சூத்திரமோடு ஆரம்பிக்கிறது? தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மனை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த டிசையர் இருக்கணும், ஜிக்யாசா. ஸோ இந்த ஸ்டேஜை ஒரு பர்சன் கிராஸ் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ 2வது ஸ்டேஜுக்கு அந்த பர்சன் போகணும். அந்த 2வது ஸ்டேஜில் என்ன சாதனா ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஸ்ரவணம் அண்ட் மனனம். ஸோ அது 2வது ஸ்லோகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். தயாளும் குரும் பிரம்மனிஷ்டம்
பிரசாந்தம் சமாராத்ய. ஸோ எப்படிப்பட்ட குருவாக இருக்கணும்? தயாளும் குரும், பிரம்மனிஷ்டம், பிரசாந்தம். அப்படிப்பட்ட அந்த குருவை என்ன பண்ணணும்? நம்ம சமாராத்ய, நம்ம வந்து அந்த குருவை வந்து வர்ஷிப் பண்ணணும். இப்போது குரு இருக்கார்ல, குருவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து ஏதாவது தேவையா? கண்டிப்பாக தேவை. குரு தட்சணை தேவையே குருவுக்கு இல்லை? தேவைதானே? என்ன குரு தட்சிணை ஸ்டூடெண்ட்டால் குருவுக்கு கொடுக்க முடியும்? கைவல்ய உபநிஷத்தில் பார்த்துருக்கோம், ஸ்ரத்தா பக்தி. அங்கே வேறு மீனிங்கில் வந்தது, ஆனால் ஸ்ரத்தா அண்ட் பக்தி, இது ரெண்டு தான் ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பா. அப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஆட்டிடியூட், அந்த ப்ராப்பர் ஆட்டிடியூட் வந்து டெவலப் ஆகி இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கோத்ரூ பண்ணும் பொழுது இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குரு கிட்ட போய் என்ன பண்ணணும்? பிரம்ம விசாரியம். ஸோ அந்த அனாலிசிஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் நம்ம வந்து ஸ்ரவணம் அண்ட் மனனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சங்கரர் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் ஸ்ரவணம் அண்ட் மனனம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைனே பண்ணலை, டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஏன்னா என்ன அசம்ஷனோடு இருக்குது? நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோம், நம்ம வந்து இப்போ நிதித்தியாசனம் இப்போ எப்படி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக சங்கரர் வந்து நமக்கு அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறார். ஸோ இந்த 3வது ஸ்லோகத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நிதித்தியாசன ஸ்லோகங்களாக இருக்குது. இப்போது நிதித்தியாசனம் பண்ணணுன்னா முதல்ல நமக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும்ல. எதை பற்றி நிதித்தியாசனம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்புறம் அதை பற்றி பண்ண போகிறோன்னா அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வந்து நிதித்தியாசனமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போது பிரம்ம வித்யா சாரம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை தானே நம்ம வந்து நிதித்தியாசனம் பண்ண போகிறோம். ஸோ பிரம்ம வித்யாவுடைய எசன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே எல்லா இடத்துலையும் சங்கரர் வந்து பிரம்மன் பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா? இதே ஆத்மான்னு யூஸ் பண்ணியிருந்தா ஆத்ம வித்யா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாட் இஸ் பிரம்ம வித்யா? வாட் இஸ் பிரம்ம வித்யா? பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பிரம்ம வித்யா. சரி, வாட் இஸ் பிரம்மன்? பிரம்மன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் பிரம்மன்னா என்னன்னு நமக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சாஸ்திரம் நம்மளுக்கு 2 விதமான டெஃபினிஷனை கொடுக்கறது. பிரம்மன் டெஃபினிஷனை 2 விதமாக நமக்கு சாஸ்திரம் கொடுக்கறது. ஒன்று வந்து இந்த வேர்ல்டுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து வாட் இஸ் பிரம்மன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. அதுக்கு பேர் தட்டஸ்த லக்ஷணம் அப்படின்னு பேர். இந்த உலகத்தோட ஆங்கிள்லேருந்து பிரம்மன்னா என்ன? ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த உலகம். ஸோ இதை வச்சு, நமக்கு தெரிஞ்சதை வச்சு பிரம்மனை வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தட்டஸ்த லக்ஷணம் அப்படின்னு பேர். இன்னொரு டைப் ஆஃப் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பிரம்மனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்தே பிரம்மனை டிஃபைன் பண்ணுறது. அதுக்கு பேர் ஸ்வரூப லக்ஷணம். தட்டஸ்த லக்ஷணம் அண்ட் ஸ்வரூப லக்ஷணம் 2 பற்றியும் நமக்கு வந்து தைத்திரிய உபனிஷத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் மந்திரங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். யதோவா இமானி பூதானி. ஸோ எப்படி வந்து அந்த பிரம்மன்லேருந்து இந்த கிரியேஷன் வருது, எப்படி பிரம்மன் அந்த கிரியேஷனை சஸ்டெயின் பண்ணுறது, எப்படி பிரம்மனுக்குள்ள
அந்த கிரியேஷன் லயம் ஆகிறது, ரிசால்வ் ஆகிறது. அப்போ இந்த டெஃபினிஷனை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கறது? தட்டஸ்த லக்ஷணம் என்ன? என்ன டெஃபினிஷன்? ஜகத் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. இப்போ வேர்ல்டுடைய ஆங்கிளிலிருந்து வாட் இஸ் பிரம்மன் அப்படின்னு நாம் கேட்டோம்னா அதுக்கு என்ன ஆன்சர்? இந்த வேர்ல்டுன்னு ஒன்று நீ சொல்கிறியே, இந்த வேர்ல்டுக்கு காரணம் பிரம்மன் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு டெஃபினிஷன் கொடுக்கறது. அப்போ பிரம்மன் காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டு என்னவாயிடுறது? அதனுடைய ப்ராடக்டாக ஆகிடுறது. அதை சான்ஸ்கிரிட்டில் நாம் காரியம் அப்படின்னு சொல்கிறோம். காரணம், காரியம். அப்போ காரணம் பிரம்மன், அந்த பிரம்மன்கிட்டேருந்து இந்த உலகம் தோன்றுறது. அப்புறம் பிரம்மன் தான் இந்த உலகத்தை ஸ்திதி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது லயம் ஆகும் பொழுது எங்கே போகிறது அப்படின்னா பிரம்மனுக்குள்ளேயே இந்த கிரியேஷன் ஆர் யூனிவர்ஸ் ஆர் பிரபஞ்சம் லயம் ஆகிறது. இது ஒரு டெஃபினிஷன். ஸ்வரூப லக்ஷணம் என்ன? ஆனந்தம் பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னா என்ன சொல்கிறது? அதே உபனிஷத்துலேயே தான் இதுவும் வருது, இந்த டெஃபினிஷனும் வருது இல்லையா? ஆனந்தம் பிரம்ம இதி அப்படின்னா பிரம்மனோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்கிறது? ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மனுடைய ஸ்வரூபமே என்னது அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபம். அதனோட நேச்சரே ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் பிரம்மன் நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது அந்த ஹாப்பினஸ் அப்படின்னு நீ அப்பப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியே, அதுக்கு எது சோர்ஸு அப்படின்னா எது அந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறதோ அதால் தானே நமக்கு அதை கொடுக்க முடியும். அப்போது பிரம்மன் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் அந்த பிரம்மன் நம்மளுடைய ஹாப்பினஸுக்கு சோர்ஸாக இருக்குது. அப்போ ஒரு டெஃபினிஷன் பிரம்மன் காரணம், இன்னொரு டெஃபினிஷன் பிரம்மன் ஆனந்த ஸ்வரூபம். இப்போ பிரம்மன் காரணம் அப்படிங்கிற டெஃபினிஷனை வச்சு நாம் நிறைய பாயிண்ட்ஸை இப்போது டிரைவ் பண்ணலாம். கரெக்டாக? இதெல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நிறைய உபனிஷத்ஸ் நாம் படிச்சிருக்கோம். நிறைய உபனிஷத்ஸ்லேருந்து நாம் எடுக்கிற பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நிதித்தியாசனம் இப்போ பண்ணணுன்னா என்னெல்லாம் பாயிண்ட்ஸை நான் எடுத்து நிதித்தியாசனம் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் அகெயின் நாம் இப்போது கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். அண்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் இப்போது டிரைவ் பண்ணுறதுக்கு அகெயின் வேதாந்தம் நமக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸையும் கொடுக்கறது. எக்ஸாம்பிளை வச்சு தான் சில விஷயங்களை எல்லாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அப்போ ஒன்ஸ் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரிஞ்சிருது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பிரம்மனுக்கு அப்ளை பண்ணி பிரம்மனோட டிஸ்கிரிப்ஷனையும் நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ பிரம்மன் காரணம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு காரியம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரம்மனுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப்பு? காரண காரிய சம்பந்தம். சரி, இதிலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? காரண காரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ இதிலேருந்து என்னெல்லாம் பாயிண்ட்ஸை நாம் இப்போது டிரைவ் பண்ணலாம். அகெயின் இந்த காரண காரிய சம்பந்தம் இருக்கே, இதை எந்த உபனிஷத்தில் நாம் பார்த்தோம்? வெரி குட், சாந்தோக்கிய உபனிஷத் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு சொல்லிது. என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தது? கிளே, அப்புறம் நிறைய மண் பாண்டங்கள், அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அப்புறம் அயனால் ஆக்கப்பட்ட
அந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்தது. யதா சௌமிய ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் லோகமித்யேவ சத்தியம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு காரணம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அயன் இப்போ நம்ம வந்து கோல்டு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். ஒரு லம்ப் ஆஃப் கோல்டு இருக்குது. இப்போ கார்த்தால கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம், பேஷஸ்காரி அந்த கோல்டு ஸ்மித் ஆச்சாரி இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு லம்ப் ஆஃப் கோல்டை அவன் வந்து எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறான், அவன் ஒரு நாம ரூபத்தை ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறான். அப்போ ஒரு லம்ப் ஆஃப் கோல்டுலேருந்து அந்த கோல்டு ஸ்மித்தால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியறது அப்படின்னா விதவிதமான ப்ராடக்ட்ஸை அந்த கோல்டு ஸ்மித்னால் இப்போது க்ரியேட் பண்ண முடிகிறது. அப்போ கோல்டு அசச் இருக்குல்ல, அந்த லம்ப் ஆஃப் கோல்டு அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கோல்டு இருக்குது, ஏகம். ஆனால் அதிலேருந்து வெளியில் வர ப்ராடக்ட்ஸ் வந்து அநேகம் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து அந்த கோல்டுலேருந்து பண்ணலாம். செயின், ரிங்கு, அப்புறம் என்னெல்லாமோ இருக்கே, நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, வளையல் எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன டிரைவ் பண்ணுறோம், ஜென்ரல் ரூல் ஃபார் எனி காரணம், காரணம் ஏகம் காரியம் அநேகம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அநேகம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா அநேக நாம ரூபங்கள் அதில் வந்து ஆட் ஆகிறதுனால அந்த ப்ராடக்ட் வந்து இப்போது அநேகமாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, காரணம் இருக்கே, காரணம் மட்டும்தான் அந்த காரியத்துடைய எசன்ஸாக இருக்க முடியும். காரியத்துடைய சப்ஸ்டன்ஸாக எது இருக்கும்னா காரணம் மட்டுமே இருக்க முடியும். ஸோ எசன்ஸுக்கு சான்ஸ்கிரிட்டில் சார. இப்போ ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, அநேக ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஆர்னமெண்ட்டுடைய எசன்ஸ் என்ன, கோல்டு தான் எசன்ஸு. இப்போ ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒரு எசன்ஸ் இருக்கா, ஆர்னமெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. சப்ஸ்டன்ஸ் வந்து காரணமான கோல்டு தான் சப்ஸ்டன்ஸு. அப்போ வாட் இஸ் ஆர்னமெண்ட்டு அப்படின்னா வெறும்ன ஒரு பேர், ஒரு ரூபம், வெறும நாம ரூப. இப்போது இந்த வளையல் வந்து 20 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னால் வளையலா 20 கிராம்ஸு? அந்த வளையலுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கே, காரணம் இருக்கே, அதுதான் அந்த வெயிட்டுக்கான காரணம். அப்போ பேங்கிள் அப்படிங்கிறதுக்கு 1 கிராம் வெயிட் கூட கிடையாது. ஏன்னா வளையல் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், ஜஸ்ட்டு உன்னுடைய வாக்கில் இருக்கிற ஒரு வார்த்தை, வாயில் ஆரம்பித்து வர ஒரு வார்த்தை, அது ஜஸ்ட்டு வேர்டு. அதுக்கு சப்ஸ்டன்ஸ் வந்து இல்லை. அதாவது பேங்கிள்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, செயின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அதனோட சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அந்த காரணம்தான் அதோடைய சப்ஸ்டன்ஸாக இருக்க முடியும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, காரணம் வந்து சாரஹா, சாரஹான எசன்ஸ். அப்போ காரியம் எப்படி இருக்கும், அசாரஹா, அது எசன்ஸ் கிடையாது அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், காரணம் ஏகா காரியம் அநேகா. ரெண்டாவது பாயிண்ட்டு சாரஹா அசாரஹா. அசாரே
கலு சம்சாரே. எப்படிப்பட்ட வேர்ல்டா இது? அசாரே. இந்த வேர்ல்டு இருக்குல்ல, இந்த கிரியேஷன் இருக்குல்ல, அதில் சாரமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை? அப்போ என்டையர் யூனிவர்ஸ் வந்து நாம ரூபம், நான் சப்ஸ்டான்ஷியல். அப்போ இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிரம்மன். இப்போ கோல்டுக்கு இது புரிஞ்சுதுன்னா, அதாவது கோல்டு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுன்னா, அப்படியே நாம் வந்து அதை பிரம்மனுக்கு அப்ளை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஏக சார. நெக்ஸ்ட் என்னது? இப்போ இந்த காரணம் இருக்கே, காரணம் எப்பவும் இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும். கரெக்டு தானே? இந்த ஆர்னமெண்ட் வரத்துக்கு முன்னாடியும் கோல்டு இருந்தது, ஆர்னமெண்ட் இப்போ இருக்கும்போதும் கோல்டு இருக்குது. ஆர்னமெண்ட்டை நான் உருக்கினாலும், அதுதானே ஆர்னமெண்ட்டோட டிஸ்ட்ராய் பண்ணுற விதம். ஆர்னமெண்ட்டை நான் உருக்கினாலும் என்ன இருக்கும்னா காரணமான கோல்டு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ கோல்டு அப்படிங்கிற காரணம் 3 காலங்கள்லையும் எக்ஸிஸ்ட் ஆகிறது. அதனால் அது வந்து எப்போவுமே பர்மனண்ட்டாக அது வந்து இருக்கிறதுனால அது நித்தியம். ஆபரண சிருஷ்டேகே பூர்வம் அது இருக்கு. ஆபரண ஸ்திதி காலே கோல்டு இருக்கு. ஆபரணஸ்ய லய அனந்தரம் அப்படி கோல்டு ஒரு ஸ்வர்ணம் வர்த்ததே ஒரு அணுவர்த்ததே அது இருக்கு. இதே நம்ம வந்து ஆர்னமெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆர்னமெண்ட் அப்படின்னு இப்போ ஒரு பேங்கிள், அது வரத்துக்கு முன்னாடி பேங்கிள்னு ஒன்று கிடையாது. அப்போது பேங்கிள் அப்படின்னு ஒன்று அந்த ஒரு டைம் பீரியடுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த பேங்கிளை உருக்கிட்டோன்னாலும் பேங்கிள் கிடையாது. அப்போ அது டெம்ப்ரரியாக இருக்கிறதுனால காரியம் வந்து அனித்தியம். அனித்தியம்னா டெம்பரரி, காரணம் நித்தியம், நித்தியம்னா பர்மனெண்ட், காரியம் அனித்தியம். இது வந்து 3வது பாயிண்ட். 4வது என்னது? இந்த ஆர்னமெண்ட் இருக்கே, அதால் இந்த காரியம் இருக்கே, அதால் காரணம் இல்லாமல் இருக்க முடியுமா? வளையல்னால கோல்டு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா எக்ஸிஸ்ட் எப்படி ஆகும்? அப்போ இந்த ஆர்னமெண்ட் அப்படிங்கிற நேம் அண்ட் ஃபார்முக்கு எது எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது அப்படின்னா காரணம்தான் எக்ஸிஸ்டன்ஸை வந்து லெண்டு பண்ணுறது. இப்போ புரியாத வாழ்க்கெலாம் இப்படி பார்க்குறா சில பேர்லாம், அந்த நகை எல்லாம் போட்டுட்ருக்கேல்ல நீங்கள், அந்த கோல்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அந்த நேம் அண்டு ஃபார்ம் இருக்கே அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. பண்ண முடியுமா அந்த மாதிரி? இப்போ காரியம் இப்போது எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் காரணமுடைய ஹெல்ப் இல்லாமல் காரியத்தினால எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அப்படின்னா எல்லா காரியங்களும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா காரணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ காரியத்துக்கு டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது, வேறஸ் காரணத்துக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ கோல்டுனால நகை இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாதா? லம்ப் ஆஃப் கோல்டாக அது இருக்குமே, எந்த வித நேம் அண்ட் ஃபார்மும் இல்லாமல் கோல்டுனால எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அப்போ கோல்டு இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னா அதை சாஸ்திரம் சொல்கிறது சத்தியம், இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ காரியம் அது டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸாக அது இருக்கிறதுனால அது வந்து அசத்தியம்னு சொல்லலாம், இல்லைன்னா மித்யா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சத்தியம் மித்யா. அப்போ என்னெல்லாம் 4? ஏக சார நித்திய சத்தியம் அப்படின்னு இந்த பக்கம் போட்டுட்டேன்னா அந்த பக்கம் என்ன தெரியுமா பண்ணோம்? இல்லை சேர்த்துட்டேன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்துடும். அநேக அசார அனித்ய அசத்தியம் அப்படின்னு போட்டுக்கலாம். லாஸ்ட்ல இல்லைன்னா மித்யா அப்படின்னும் அதை வந்து சொல்லலாம்.
ஸோ அநேக அசார அனித்ய அசத்தியம். இப்போ காரணத்தோட எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுத்துட்டு, அதாவது ஏகசார நித்திய சத்தியம் அதை எடுத்துட்டு, இப்போ அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்ன நம்ம அக்ரோனிம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? ESNS, ஏகசார நித்திய சத்தியம். எசன்ஸை வந்து சுருக்கிக்கோங்க. ESNS ஞாபகம் வச்சுட்டேன்னா உங்களால் 4 ஃபீச்சர்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுட்டேன்னா இந்த பக்கம் இருக்கிறதுக்கு எல்லாம் போட்டேன்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துடைய 6th சாப்டரில் உபனிஷத்தையே வந்து நமக்கு இதை பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. அதாவது தத்துவமசி பிரகரணம் வருதே அந்த இடத்துல உபனிஷத் இந்த டிஸ்கிரிப்ஷனை நமக்கு வந்து கொடுக்கறது. இப்போ கோல்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் விஷயத்தில் எல்லாம் நன்னா புரியுறது நம்மளுக்கு இல்லையா? இப்போ இது அதையே எதுக்கு அப்ளை பண்ணணும்? வேர்ல்டு அண்ட் பிரம்மனுக்கு அப்ளை பண்ணி இப்போ எப்படி தலையாட்டினோமோ அதே மாதிரி அதுக்கும் நாம் தலையாட்டணும். இப்போ பிரம்மன் காரணம், வேர்ல்டு காரியம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. இப்போ பிரம்மன் வந்து காரணம்னா பிரம்மன் ஏகம், வேர்ல்டு வந்து காரியம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு எப்படி இருக்கு? அநேகமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த வேர்ல்டில் இப்போ நாம் பார்க்குறோம். அதனால தான் என்ன பாட்டுக்கு பிரம்மம் ஒக்கட்டே பாட்டு இருக்கா? கேட்டிருக்கல எல்லாரும்? பிரம்மன் ஏகம், ஏன்னா பிரம்மன் வந்து காரணம். ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதுதான் அத்வைத்தம் எல்லாம் சொல்கிறோம். சரி, ரெண்டாவது ஃபீச்சர் என்னது? பிரம்மன் தான் சாரம், எசன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். இப்போ பிரம்மன் இல்லாமல் இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்? ஹாலோவாக இருக்கும். வேர்ல்டுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டே ஆக முடியாது. அப்போ வேர்ல்டு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ நீ வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன்னா அந்த வேர்ல்டுடைய எசன்ஸ் வந்து பிரம்மன். இப்போ வளையல்னு ஒன்று இருக்குன்னு நீ சொன்னேன்னா வளையலுடைய சப்ஸ்டன்ஸ் எப்படி கோல்டுன்னு சொல்கிறோமோ, அதோட காரணமான கோல்டுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த வேர்ல்டுடைய எசன்ஸ் வேர்ல்டோட காரணமான பிரம்மன். மூணாவது என்னது? நித்தியம், எப்பவும் இருக்கக்கூடியதை வந்து நித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேர்ல்டு வரத்துக்கு முன்னாடியும் பிரம்மன் இருந்தது, வேர்ல்டு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போதும் பிரம்மன் இருக்கு, வேர்ல்டு ரிசால்வ் ஆகும் பொழுதும் லயம் ஆகும் பொழுதும் பிரம்மன் இருக்கும். அதனால பிரம்மன் நித்தியம். வேர்ல்டு எப்படிப்பட்டது? அது இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். சிருஷ்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் சிருஷ்டி கிடையாது. இப்போ இது லயம் ஆகும் பொழுதும் இந்த ஃபார்மில் சிருஷ்டியை நம்மளால வந்து பார்க்க முடியாது. அப்போ வேர்ல்டு அனித்தியம். அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் என்ன? பிரம்மன் சத்தியம். வேர்ல்டு இல்லாமல் பிரம்மனால எக்ஸிஸ்ட் ஆக முடியும். பிரம்மன் இல்லாமல் வேர்ல்டுனால எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. எப்படி நகையால் கோல்டு இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாதோ அது மாதிரி வேர்ல்டாலையும் பிரம்மன் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அதனால வேர்ல்டு வந்து மித்யா, பிரம்மன் வந்து சத்தியம். ஆனால் வேர்ல்டு இருக்கே அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ வேர்ல்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருக்கு, ஆனால் அந்த இருக்கு அப்படிங்கிறது வேர்ல்டோடது கிடையாது. அது வந்து பிரம்மன்கிட்டேருந்து வேர்ல்டு வந்து அந்த இருப்புத்தன்மையை கடன் வாங்கிண்டு வேர்ல்டு இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ மூன் லைட்டுன்னு சொல்கிறோம். மூன் லைட்டுன்னு ஒன்று நிஜமாவே இருக்கா? அப்போ மூன் லைட் இஸ் வாட் லைட்?
borrowed sunlight. அந்த சூரிய வெளிச்சமே மூன் மேல பர்வேட் ஆகும் பொழுது எப்படி தெரியறது நம்மளுக்கு? மூன் லைட் மாதிரி தெரியறது. சரி, அந்த லைட்டு மூணோட தான் அப்படின்னு போய் கேட்டா இல்லை, அது வந்து மூணோட லைட்டு கிடையாது, சன்னோட லைட்டு மூன்லேருந்து வரா மாதிரி நமக்கு தெரியறது. அப்போ மூன் என்ன பண்ணுறது? சன்னுக்கிட்டேருந்து லைட்டை கடன் வாங்கி தன்னோட லைட்டு மாதிரி அது வந்து காமிக்கிறது. அது மாதிரி இந்த வேர்ல்டும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? பிரம்மன் கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸே கடன் வாங்கி நான் இருக்கேன் பாரு அப்படின்னு இந்த வேர்ல்டு வந்து இப்போ நம்மக்கிட்ட காமிச்சுன்னு இருக்கு. தேர்ஃபோர் வேர்ல்டுக்கு வந்து டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வேர்ல்டை வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மன் வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால பிரம்மனை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இதுதான் வந்து பிரம்ம வித்யாவுடைய ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பார்ட்டுக்கு போகணும். ஸோ பிரம்மன் காரணம்னு பார்த்தோம், ஏகசார நித்திய சத்தியம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து தட்டஸ்த லக்ஷணம்க்கு கீழே வந்தது இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் நெக்ஸ்ட்டு? ஸ்வரூப லக்ஷணம் பார்க்கணும். இப்போ பிரம்மனை வந்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ உனக்கு வந்து பர்மனெண்ட்டாக அந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டையானா, ஏன்னா எல்லாருக்கும் என்ன வேணும்? சுகமே பூயாத். எப்போவுமே சதா ஆல் த டைம் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட நான் மூஞ்சியை சுழிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் எனக்கு வரவே கூடாது. இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த மாதிரி உனக்கு வேணும், ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது, எதால் அந்த ஹாப்பினஸை கொடுக்க முடியுமோ அதுக்கிட்ட தானே நீ போகணும் அப்படின்னு கேட்குறது. எனக்கு ஹாப்பினஸ் வேணும், அந்த ஹாப்பினஸோட ஸ்வரூபமாக பிரம்மன்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் யாருக்கிட்ட போய் ஹாப்பினஸ் வேணும்னு கேட்கணும்? அந்த பிரம்மன்கிட்ட போனால் மட்டும்தான் அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். இந்த வேர்ல்டுன்னு ஒன்று சொல்கிறோமே, அதுவே பாவம் எப்படி இருக்குது அப்படின்னா எதையோ டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுக்கிட்ட போய் எனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடு, அதுக்கிட்ட இருந்தால் தானே அதால் நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியும். வேர்ல்டு கிட்ட ஹாப்பினஸ் கிடையாது. வேர்ல்டே பாவம் தான் இருக்கிறதுக்கே அது வந்து பிரம்மன்கிட்டே இருந்து கடன் வாங்கி இருந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட வேர்ல்டு கிட்ட போய் அதுவும் பர்மனண்ட் ஹாப்பினஸ் எனக்கு வேணும், அதுவே வந்து அனித்தியம்னு பார்த்தோம். வேர்ல்டே எப்படி இருக்க? இம்பர்மனண்ட்டாக இருக்க. அதுக்கிட்ட போய் பர்மனண்ட் ஹாப்பினஸ் எனக்கு வேணும்னு கேட்குறோம். இப்போ வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? இந்த மலை காடு அதுக்கிட்ட கேட்கல நம்ம. வேர்ல்டுனா என்னது? இந்த பாடி, மைண்ட், அப்புறம் என்னோடய சொந்தக்காரா, என்னோடய ஆஃபீஸ், என்னோடய பிஸ்னஸ், இதெல்லாம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு. அதுக்கிட்டக்க போய் ஹாப்பினஸ்ஸை கொடுன்னு கேட்டால் அதுவே இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. அதனால் சாஸ்திரம் வந்து சொல்கிறது, நீ பிரம்மன் கிட்ட போய் ஹாப்பினஸ் வேணும்னு கேளு. ஏன்னா பிரம்மன் தான் யூபிஎஸ், என்னது? அன்இன்டரப்டட் ப்ளஷர் சப்ளை. யூபிஎஸ்னால் அன்இன்டரப்டட் பவர் சப்ளையில் கரண்ட்டு போச்சுன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணிக்கணும்ல. இது வந்து உனக்கு அன்இன்டரப்டடாக ப்ளஷர் வேணும்னா நீ பிரம்மன் கிட்ட போ. ஏன்னா பிரம்மனுடைய ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம். அதனால் அந்த பிரம்மனை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எதனால் நான் பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்டேன்னா, பிரம்மனால் மட்டும்தான் உனக்கு வந்து அன்இன்டரப்டட் ப்ளஷர் சப்ளை பண்ண முடியும். உனக்கு தேவையானதும் அதுதான். அதனால் நீ வந்து இப்போது பிரம்ம விசாரத்தை பண்ணு. ஸோ பிரம்மனை தான் நீ வந்து இப்போது தெரிஞ்சுக்கணும், பிரம்ம விசாரம்.
எங்கே போய் பிரம்மனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போதான் என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? ஏக சார நித்ய சத்தியம் அண்ட் ஆனந்தம் பார்த்தோம். இந்த அப்படி இருக்கிற பிரம்மனை இப்போ நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? எங்கே கண்டுபிடிக்கலாம் நம்ம? இப்போ பிரம்மன் எங்கே இருக்கணும்? ஏன் எல்லா இடத்துலையும் இருக்கணும்? ஏன்னா அதுதான் வந்து இந்த வேர்ல்டுடைய காரணம். இப்போ வேர்ல்டில் ஆகாசத்தையும் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா, இப்போ ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா பிரம்மனும் எல்லா இடத்துலையும் இப்போது இருந்தாகணும். ஏன்னா இப்போ ஆகாசம் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த ஆகாசத்துடைய சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும்? பிரம்மனாகத்தான் இருக்க முடியும். இப்போ வந்து கோல்டு எங்கெல்லாம் இருக்கும்னா ஆர்னமெண்ட்ஸ், எல்லா ஆர்னமெண்ட்ஸ்லேயும் கோல்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மன் எங்கே இருக்குது அப்படின்னா என்டையர் யூனிவர்ஸ் முழுக்க பிரம்மன் மட்டுமே வியாபிச்சு இருக்குது. ஏன்னா பிரம்மனை என்னன்னு பார்த்தோம்? சாரஹா, சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால பிரம்மனை தேடி நம்ம வந்து வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வைகுண்டத்தில் பிரம்மன் இல்லையா? வைகுண்டத்துலையும் பிரம்மன் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நான் எங்கே இருக்கேனோ அங்கேயும் இருக்கு, வைகுண்டத்துலையும் பிரம்மன் இருக்கு. சரி, எல்லா இடத்துலையும் இப்போ பிரம்மன் இருக்கு அப்படின்னா நான் எப்படி எங்கே போய் அந்த பிரம்மனை இப்போ தெரிஞ்சுக்கிறது? யாரை வந்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு எந்த லெபார்ட்டரிக்கு போய் இப்போ நான் வந்து பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது? இப்போ எல்லா இடத்துலையும் பிரம்மன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்திலையும் பிரம்மன் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த கிரியேஷனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட். கரெக்டா? நானும் இந்த கிரியேஷனுக்குள்ளே தானே இருக்கேன், இல்லை வெளியில் இருக்கேனா? இதே கிரியேஷனில் தான் இருக்கேன் இல்லையா? அப்போது என்னையே எடுத்துண்டு இப்போ நான் பிரம்ம விசாரம் பண்ணலாம். சரி, எப்படி பண்ணுறது பிரம்ம விசாரத்தை? இப்போ இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்தோம்ல, சும்மா பொழுது போகிறதுக்காக பார்த்தோமா? இல்லை இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எதுக்கும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இப்போ எந்த டெஃபினிஷன் எடுத்துக்கணும் நம்ம? இப்போ என்னையே வச்சு தான் இப்போ நான் வந்து பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்களா, ஏக்கம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் சாரம் பார்த்துட்டோம். எப்படி சாரம் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் இருக்குன்னா என்கிட்டையும் அது வந்து இருக்கணும் பார்த்தோம். இப்போது எந்த ஃபீச்சரை வச்சு என்கிட்ட நான் அந்த பிரம்மனை டிஸ்கவர் பண்ணுறது? நித்தியம். நித்தியம்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே இருக்கக்கூடியது. எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருந்தால் எப்பவுமே அதால் இருக்க முடியும்? வெரி குட். அது சேஞ்சே ஆகாமல் இருந்ததுன்னா அதால் ஆல் த டைம் இருக்க முடியும். கரெக்டாக? இப்போ அது சப்போஸ் சேஞ்செலாம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலத்தில் இருக்கும், இன்னொரு காலத்தில் அது வந்து இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துட்டோம்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா சரீரம்? அதனால தான் ஒரு பர்டிகுலர் டேட் பிறக்கிறது, ஒரு பர்டிகுலர் டேட் வந்து அது போயிடுறது. ஏன் போகிறது அப்படின்னா அதால் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்க முடியாது. இட் அண்டர்கோஸ் சேஞ்ச். வேறஸ் இந்த பிரம்மன் இருக்கே அது எப்போவுமே நித்தியமாக இருக்கும். அப்படின்னா எப்படி அது நித்தியமாக இருக்குன்னா அதோட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா நிர்விகாரம். அதால் எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ண முடியாது. அப்போ அந்த சேஞ்ச்லெஸ் பிரம்மனை நீ உன்கிட்டேயே கண்டுபிடி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நம்மக்கிட்டேயே அந்த
சேஞ்சே ஆகாத பிரம்மனை இப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணினா கண்டுபிடிக்க முடியும்? எதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுன்னு முதல்ல பார்க்க ஆரம்பிக்கும். சிம்பிள் தானே. சேஞ்ச்லெஸ் பிரம்மனை என்கிட்டயே நான் இப்போ கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஆரம்பிப்பேன்? எதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதோ அது பிரம்மன் இல்லை அப்படின்னு என்னால் வந்து இப்போ நெகேட் பண்ண முடியும். கரெக்டா? எது சேஞ்ச் ஆகும்? எது நாம ரூபமோ அது வந்து சேஞ்ச் ஆகும். எது அனித்தியமோ அது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் அப்படி சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அது பிரம்மன் கிடையாது. எம் நேத்தி நேத்தி வச்சனை மிகமாவோச்சன் தம் தேவதேவ மஜம் அச்சுதம் ஆகுரக்ரியம். இப்போ என்ன எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு நான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய ரொம்ப அழகான இந்த தேகம் இல்லையா? அப்போ அந்த தேகத்தை நாம் எடுத்துக்கணும். தேகத்தை எடுத்துட்டு இந்த தேகம் சேஞ்சை அண்டர்கோ பண்ணுறதா இல்லையா? இப்போ கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே எவ்வளவோ செல்ஸ் டை ஆகிறது, எவ்வளவோ செல்ஸ் புதுசாக க்ரியேட் ஆகிறது. அப்போது தேகம் வந்து கண்டிப்பாக சேஞ்சை அண்டர்கோ பண்ணுறது. அதனால் அது பிரம்மன் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை எடுத்துக்கணும். சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து டெஃபினட்டாக சேஞ்சை அண்டர்கோ பண்ணுறது. கண்ணு பார்க்கறது 20 வயசு எவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது, 40 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் கண்ணாடி போட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து கண்ணுக்கு வருது. அப்போது பார்க்கிற சக்தியும் வந்து சேஞ்சை அண்டர்கோ பண்ணுறது. ஸோ இந்திரியங்களும் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அது பிரம்மன் கிடையாது. நெக்ஸ்ட்டு மைண்டு. நம்ம மனசை பற்றி யாருக்கு தெரியும்? எப்படி மாறுறது? அது வயலண்ட்டாக அந்த மைண்டு வந்து சேஞ்சஸை அண்டர்கோ பண்ணுறது. எப்படி ஒரு க்ஷணத்தில் இங்கே தான் இப்போ கிளாஸ் கேட்டுன்ற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாமோ வேர்ல்டு டூர் போயிட்டு அப்படியே வந்து எங்கேயோ போயிட்டோமே என்னும்போது இல்லையே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அது வந்து இங்கே லேண்ட் ஆகும் இல்லையா? அப்போ தாட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்டு புத்தி. புத்தி சேஞ்ச் ஆகிறதா இல்லையா? கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதே. அப்போ என் புத்தி மந்த புத்தியாக இருந்தது. கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம கூட எப்படி இவ்வளோ புத்திசாலி ஆனோம். அப்போ புத்தியும் வந்து டெஃபினட்டாக நீங்கள் உபனிஷத்துலாம் படிக்க வேதாந்தம் படிக்க கண்டிப்பாக உங்களுடைய இன்டெலெக்ட் வந்து ஷார்ப்பு இன்டெலெக்டாக ஆகும். ஸோ சேஞ்சை அதுவும் அண்டர்கோ பண்ணுறது. இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? இது சேஞ்ச் ஆகிறது, அதனால் இது பிரம்மன் கிடையாது. இது சேஞ்ச் ஆகிறது, அதனால் இது பிரம்மன் கிடையாது அப்படின்னு எதையெல்லாம் நான் நெகேட் பண்ணுவேன்? எதையெல்லாம் நான் பார்க்கிறேனோ, எதையெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதையெல்லாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன்? சேஞ்சிங் பிரின்சிபிள், அதனால் இது பிரம்மன் கிடையாதுன்னு சொல்லி நேத்தி நேத்தி ந இதி அப்படின்னு நான் வந்து நெகேட் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் நான் நெகேட் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ நான் நெகேட் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதோ, எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதோ அதை எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து இல்லை அப்படின்னு இப்போ நான் வந்து நெகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெகேட் பண்ணுறதுக்கே எதுவுமே இல்லை, தேர் இஸ் நத்திங் அப்படின்னு ஒரு நிலைமை நம்மளுக்கு வருமா வராதா? இப்போ நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒன்று நான் நெகேட் பண்ணுவேன். என்டையர் வேர்ல்டை இப்போ நம்ம வந்து என்ன சேஞ்ச் ஆகின்றே இருக்கு இல்லையா, அதை நெகேட் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையுமே நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பேலன்ஸ் இருக்கும்? நத்திங். நெகேட் பண்ணுறதுக்கு இப்போது எதுவும் இல்லை. அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வரும் பொழுது
சாஸ்திரம் நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறது. நீ என்ன சொன்ன திருப்பி ஒரு வாட்டி சொல்லு அப்படின்னு கேட்கறது. நான் வந்து எல்லாத்தையுமே நெகேட் பண்ணிட்டேன், இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அப்போ சாஸ்திரம் கேட்கறது, எதுவுமே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியறது அப்படிங்கிற கேள்வியை சாஸ்திரம் நம்மக்கிட்ட கேட்குறது. இப்போ எதுவுமே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேன்னா உங்கள் பேர் சூன்யவாதின்னு பேர். எதுவுமே இல்லையே அப்படின்னு மறுபடியும் சாஸ்திரம் கிட்ட நாம் வந்தோம்னா, அப்போ அந்த சாஸ்திரம் கேட்குறது, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறியே, எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியறதுனால தானே உன்னால் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியறது அப்படிங்கிற கேள்வியை சாஸ்திரம் நம்மக்கிட்ட மறுபடியும் கேட்கறது. அப்போ நான் யாரு? எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், அவேர்னஸ் பிரின்சிபிள், சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் தான் என்ன பண்ணுறதுன்னா, எல்லா சேஞ்சஸையும் அது வந்து விட்னஸ் பண்ணின்னு இருக்கு. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் குழந்தையா இருந்தோமா? குழந்தையா இருந்தபோது நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆச்சு அப்படின்னோடனே யூத் ஆகிருப்போமா? அப்போவும் நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போமா? அப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜுக்கு வந்திருப்போமா? அப்போவும் நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோமா? அப்புறம் ரொம்ப வயசாகிடுது நம்மளுக்கு, அப்போவும் அதே நான் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த நான் 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 அப்படிங்கிறது சேஞ்சே ஆகாமல் இருக்குது. ஆனால் நான் வந்து குழந்தையா இருந்தேன், அதுக்கப்புறம் யூத் ஆனேன், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் ஆனேன், அதுக்கப்புறம் ஓல்டு ஏஜ் பர்சனாக இப்போ ஆயிட்டேன். அப்போ அந்த அந்த நாம ரூபங்கள் மாறிண்டே இருக்குது. ஆனால் அதனுடைய எசன்ஸாக இருக்கக்கூடிய இந்த சைத்தன்ய தத்துவம் மாறாமல் அப்படியே அது கண்டினியூ ஆகிறது. அது மாறாமல் இருக்கிறதுனால தான் அதால் நித்தியமாக எப்பவும் இருக்க முடியறது. பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமான அகம் அகம் இதி அந்தஸ்புரந்தம். அதை தான் இப்போ நான் நம்மளுக்கு வந்து ஆல் த டைம் ஸ்பூரிச்சுட்டே இருக்கே. அந்த நான் என்னது அப்படின்னா அந்த சைத்தன்ய தத்துவம். இப்போ கார்த்தால கிளாஸோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் எது அப்படின்னா அந்த சேஞ்சே ஆகாமல் இருக்கிற அந்த அகம் அகம். இப்போ மாறிண்டே இருக்கிற விஷயத்தோட அதை நான் போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது அது அகங்காரா அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இதில் அகம் எது, என்னுடைய ரியல் நேச்சர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாறாமல் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய தத்துவம். அப்போ நான் தான் அந்த காரண பிரம்மன், நான் தான் அந்த ஆனந்த ஸ்வரூபம், நான் தான் அந்த ஆத்மா. இப்போ ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா காத்தால பார்த்தோமே ஜீவாத்மா இல்லை, இந்த ஆத்மா என்னது? சச்சித் ஆனந்த ஆத்மா. அப்போ பாடி சேஞ்ச் ஆகிறது, மைண்டு சேஞ்ச் ஆகிறது, புத்தி சேஞ்ச் ஆகிறது. அப்போ இந்த சேஞ்ச் ஆகிண்டே இருக்கிற எல்லாத்துலேயும் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். ஸோ பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஸோ ஜீவஹான இந்த இடத்துல அந்த ஜீவாத்மா, ஜீவாத்மா இஸ் நன் அதர் தென் பரமாத்மா. ஸோ அந்த ஜகத் காரணம் பிரம்ம தான் நான் அப்படின்னு நான் வந்து இந்த விசாரம் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன்.
இப்போ நான் தான் அந்த ஜெகத் காரணம் அப்படின்னா, இப்போ பிரம்மனுக்கு 4 ஃபீச்சர்ஸ்னு போட்டோமே, அதை எல்லாத்தையும் எடுத்து இப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய ஃபீச்சர்ஸ் அது எல்லாம் அப்படின்னு இப்போ நமக்கு நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு தெரியணும். அப்போ அகம் ஏகம், அகம் சாரம், அகம் நித்யம், அகம் சத்தியம் அப்படின்னு நாம் இப்போது அந்த நிதித்தியாசனத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நித்தியம் அப்படிங்கிறது தான் கீதாவில் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இப்போ அகம் நித்தியம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த அகம் அப்படிங்கிற வார்த்தையில் என்ன போட்டுக்கணும்? அந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன பிளேஸ் பண்ணிக்கணும்? ஞாபகமாக இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸை அந்த நானுக்கு கீழே போடக்கூடாது. ஏன்னா இந்த பாடி நித்தியம் கிடையாது, மைண்டு நித்தியம் கிடையாது, சென்ஸ் ஆர்கன்ஸ் நித்தியம் கிடையாது. அப்போ என்ன போடணும் அந்த இடத்துல அப்படின்னா, சைத்தன்யம் இருக்கே அந்த காம்பனண்ட்டு தான் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே போடணும். அப்போ தான் அகம் நித்தியம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வேலிட் ஆகும். ஸோ அகம் சத்தியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் தான் இருக்கிற ஒரே ரியாலிட்டி, நான் மட்டும்தான் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிண்டு இருக்கேன். இந்த வேர்ல்டு என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது? இப்போ நான் மட்டும் வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணலைன்னு சொன்னால் வேர்ல்டால் இப்போது இருக்க முடியாது. இப்போ இந்த கனவு ட்ரீம் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு யார் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறா? யார் தூங்க போகிறானோ அவன்தான் அந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறான். அவனே எப்படி வித்ட்ரா பண்ணிக்கிறான் எக்ஸிஸ்டன்ஸை? அவன் முழிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீம் வேர்ல்டு என்ன இழந்து விடுறதுன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸை இழக்கிறதுனால ட்ரீம் வேர்ல்டுனால இப்போது எக்ஸிஸ்ட் ஆக முடியலை. அதனால் கனவு லயம் ஆயிடுறது, கலைஞ்சு போகிறது. அது மாதிரி தான் இந்த வேர்ல்டுக்கும் நான் தான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன். அதே மாதிரி அகம் ஆனந்த ஸ்வரூபா அப்படின்னா என்னோட மைண்டு தானே சந்தோஷமாக இருக்குது. எப்போ சந்தோஷமாக இருக்குது? எப்பயாவது ஒரு வாட்டி சந்தோஷமாக இருக்கு. அந்த எப்பயாவது ஒரு வாட்டி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த மைண்டுக்கு யார் ஹாப்பினஸ்ஸை லெண்டு பண்ணுறான்னா நான் தான் லெண்டு பண்ணுறேன். ஏன்னா நான் தான் ஆனந்த ஸ்வரூபம். இப்போ நான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன்னா நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்வரூபம். நான் சித் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால நான் தான் எதை லெண்டு பண்ணுறேன்? சென்ஷியன்சியை நான் லெண்டு பண்ணுறேன். என்கிட்ட இருக்குது, அதனால் என்னால் லெண்டு பண்ண முடியறது. நான் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால என்னால் அதை லெண்டு பண்ண முடியறது. அப்போ நம்மளோட மைண்டுக்கு அந்த ஹாப்பினஸ் வருதே, அதை நான் பிரம்மனாகிய நான் தான் அந்த ஹாப்பினஸையும் லெண்டு பண்ணுறேன். இப்போ ஸ்வரூபம்னா அது ஆல் த டைம் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த மைண்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வேணுங்கிற போது மட்டும் ஹாப்பினஸ்ஸை கடன் வாங்கிக்கிறது. மற்ற நேரத்தில் பிஸியாக இருக்காது. பிஸியாக இருக்கும் பொழுது அதால் ஹாப்பினஸ்ஸை லெண்டு பண்ணிக்க முடியாது. அது காமாக குவையட்டாக இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா அந்த ஹாப்பினஸ் அது அந்த காம மைண்டில் தான் ஹாப்பினஸ்னால் தன்னை வெளிப்படுத்திக்க முடியும். ஸோ ஏக சார நித்ய சத்ய ஆனந்த பிரம்மன் அகம் அஸ்மி. இந்த மெசேஜை தான் நாம் ஸ்ரவணம் மூலமாக ரிசீவ் பண்ணணும். ஸோ ஸ்ரவணம் மூலமாக ரிசீவ் பண்ணின இந்த மெசேஜை இப்போ நிதித்தியாசனத்துக்கு நாம்
யூஸ் பண்ணணும். ஸோ நிதித்தியாசிய அப்படின்னு வருது இல்லையா, அதுக்கு இப்போ பார்த்த விஷயத்தை எல்லாம் நாம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு எது மூலமாக கிடைக்கணும்? விசாரிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, அந்த விசாரிய அப்படிங்கிறது தான் ஸ்ரவணம் மனநம் வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ விசாரியம் மூலமாக இப்போ பார்த்தோமே, இந்த ஒரு 50 minutes நாம் பார்த்த விஷயம்தான் ஸ்ரவணம் மனனம் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற அந்த நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜை யூஸ் பண்ணி நாம் வந்து நிதித்தியாசனம் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன நிதித்தியாசனம்? பரம்பிரம்ம நித்யம் தது அகம் அஸ்மி அப்படின்னு நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஏற்பட போகிறது அப்படின்னா, நம்மளுடைய ஜீவபாவம் இருக்குல்ல, அது வீக்கன் ஆகும். எது ஸ்ட்ராங் ஆகும்? பிரம்மபாவம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். யாராவது வந்து உங்களோட வாழ்க்கை வந்து அசட்டா லயபிலிட்டியா அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? இல்லைங்க, ஏதோ போயின்னு இருக்க வாழ்க்கை ஏதோ இப்படி இருக்கு, ஏன் தான் பிறந்தேன்னே தெரியல, எப்போ தான் இந்த வாழ்க்கை முடியும்னு இருக்கு, அப்படி எல்லாம் தாட்ஸ் வந்ததுன்னா லயபிலிட்டியாக கன்சிடர் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா எதனால் சொல்கிறோம் அந்த மாதிரி? எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து என்ன ஜீவான்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம். இதே அகம் பிரம்மன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருதுன்னா, இந்த மாதிரி எவ்வளோ வாழ்க்கை கொடுத்தாலும் நம்ம வந்து நம்மளோட க்ளோரியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அகம் ஆனந்த ஸ்வரூபம். இதுதான் வந்து 2வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ 3வது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 3. யதானந்தரூபம் பிரகாஷஸ்வரூபம் நிரஸ்தப்ரபஞ்சம் பரிச்சேதஹீனம் அஹம் பிரம்மவ்ருத்யைககம்யம் துரீயம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹமஸ்மி. ஸோ இந்த ஸ்லோகத்துலேருந்து தான் த ரியல் நிதித்தியாசனம் ஸ்டார்ட்ஸ். அப்போது எல்லா ஸ்லோகத்துலேயும் முதல் 3 லைன் வந்து பிரம்மனுடைய டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். 4வது லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த பிரம்மன் நான், அந்த காரண ஏகசார நித்திய சத்திய ஆனந்தம் பிரம்ம அகம் அஸ்மி. இப்போ பார்த்த எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இருக்குல்ல, அதெல்லாம் நான் அப்படின்னு நாம் வந்து இப்போது கிளைம் பண்ணணும். எது ஆனந்த ஸ்வரூபம், பிரம்மனோட நேச்சரே என்னது அப்படின்னா ஆனந்தம். அப்புறம் என்னது? பிரகாஷ ஸ்வரூபம், பிரம்மனோட நேச்சர் வந்து பிரகாஷம். இப்போ வேதாந்தத்தில் பிரகாஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா பிரகாஷம்னா ஜென்ரலாக வந்து அந்த லைட்டு அதெல்லாம் நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம்ல, ஜோதிஹி ஃப்ளேமு அப்படிலாம் இல்லை. இங்கே என்ன அப்படின்னா சைத்தன்ய ஸ்வரூபம். ஏன்னா சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிக்க முடிகிறது. அந்த ஆங்கிளில் அது வந்து ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரம்மன் வந்து சைத்தன்ய ஸ்வரூபம். அப்புறம் என்ன? நிரஸ்த பிரபஞ்சம் அப்படின்னா, நிரஸ்தம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். நிரஸ்த பிரபஞ்சம் அப்படின்னா பிரம்மன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி யூனிவர்ஸ். அப்படின்னா பிரம்மனுக்கு வேற, பிரம்மனுக்கு 2வதா வேர்ல்டு அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போது கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் சொல்ல முடியுமா? தங்கம் அண்ட் நகைகள் எப்படி சொல்ல முடியும்? தங்கம் தான் இப்போ நகையாக அப்பியர் ஆகின்னு இருக்கு இல்லை,
அப்போது தங்கம் அண்டு நகை அப்படின்னு நம்மளால் எப்படி ரெண்டாவதாக ஒரு வஸ்து இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாதோ அது மாதிரி பிரம்மன் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரம்மனே வேர்ல்டாக அப்பியர் ஆகிறது. ஸோ நிரஸ்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த இடத்துல? பிரம்மனே வேர்ல்டாக அப்பியர் ஆகிறது. பிரம்மன் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு வேர்ல்டு வந்து பிரம்மனுக்கு செப்பரேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகின்னு இருக்குன்றது கிடையாது. ஸோ பிரம்மன் இஸ் வித்தவுட் அ செகண்ட் என்டிட்டி. இப்போ வேர்ல்டை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நாம ரூபமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆனால் வேர்ல்டை ரெண்டாவது வஸ்துவாக நம்மளால் இப்போது கன்சிடர் பண்ண முடியாது. வேர்ல்டுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் பிரம்மன். இதுக்கு ஈக்குவலண்ட் மாண்டூக்கிய உபனிஷத் வார்த்தை என்னது? பிரபஞ்சோ உபசமம். அதை தான் சங்கரர் இங்கே நிரஸ்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.